ஹலோ வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குங்களா? சவுண்டாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் வந்திருக்குறோம். என்ன விஷயம்னா, எங்கள் ஓனரோட காரை சர்வீஸ் கொடுக்க. ஆல்ரெடி சர்வீஸில் விட்டாச்சு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வேலை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதா இல்லை விட்டுட்டு போகிறதான்னு தெரியல. அதான் இன்றைக்கி விலாகு எல்லாமே. ரொம்ப நாள் கழிச்சும் போடுறேன், சாரி. ஏன்னா ஃபேக்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறனால ஒன்றும் வெளியே போய் எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஃபேக்ட்ரிக்குள்ளேயே இருக்கனால ஒன்றும் போய் எடுக்கிறதுக்கு இல்லை. சாரி எல்லாத்துக்குமே, வீடியோவும் பண்ண முடியல. இன்றைக்கி என்னடா திடீர்னு சேலம்னா, அதான் முன்னாடி சொல்லிட்டேனே, கார் சர்வீஸ் விட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக லோக்கலில் சர்வீஸ் விட்டாங்க, சரியில்லையாட்டிருக்கு. கரூர்லேயே ஒரு லோக்கல் ஷாப்பில் சர்வீஸ் விட்டாங்க, இங்கே சரியில்லையாட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்குது. இன்றைக்கி வந்ததுனால என்ன யூஸ்னால், 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வண்டி வேலை முடிஞ்சுன்னா எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா டைம் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும். சாயந்தரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிச்சுன்னா எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். இல்லை 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னு சொன்னாங்கன்னா, 3 நாள் ஆகுனாங்கன்னா நம்ம விட்டுட்டு நம்ம பஸ் ஏறி போக வேண்டியதான். இப்போ 2 மணி ஆகும், 1 to 2 லஞ்ச் டைம். இப்போ கரெக்டாக மணி 2:06 2:10 ஆகுது, 2:10 என்னமோ ஆகுது. போய் பார்ப்போம். அங்கே ஒருத்தரை மீட் பண்ணோம், மீட் பண்ணி என்ன ஓட்டி பார்க்க சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஆகுமா இல்லை லேட் ஆகுமா என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். இன்றைக்கி அதான் வீடியோ. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நோ வீடியோ ஃபார் கேமராஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வெளியே வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், ஓகேங்களா? பார்த்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு. அதே மாதிரி சேலத்தில் நம்மளோட வாரியர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க, லைக் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போலாம் அந்தளவுக்கு நான் போடுறது இல்லை. அதனால் எனக்கு தெரியுது, நம்ம வீடியோ கொடுத்தா தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதுல்ல. அதான் வெளியே இன்றைக்கி தான் வந்திருக்குறோம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷோரூம் நான் இதனால் வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தேன். ஷோரூம் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு கரெக்டாக வந்தாச்சு. கரெக்டாக நரசூஸ் காஃபி, அதுக்கேற்ற மாதிரியே ஷோரூமு சேலம் நரசூஸ் காஃபி. அந்த ஃபேக்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியே தான் ஜீப் கம்பஸு, அப்புறம் ஃபியட்டா, அப்புறம் இன்னொரு மாடல், இப்போ நியூ மாடல் கார் லான்ச் ஆச்சுல, அந்த கம்பெனி 3 கம்பெனி டைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஜீப்போட சேர்ந்து 2 கம்பெனி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதான் இருக்க போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்து அவங்க உள்ளே என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நரசூஸ் காஃபி ஃபேக்ட்ரி தான். எங்கே இருந்துன்னா, நம்ம இப்போ வந்த ரூட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா, இந்த ரைட் எடுத்தோம்னா நரசூஸ் காஃபி ஃபேக்ட்ரி, பெரிய சேல்ஸ் யூனிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜீப் சர்வீஸ் சென்ட்ரு நிறைய போகும் வண்டி. ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபேக்ட்ரியே பார்க்குறேன். ஜங்ஷன் பேட்டை அட்ரஸ், கோட் ரோடு, ஜங்ஷன் பேட்டை, சேலம். ஓகே, நான் லைட்டாக மட்டும் ஷோரூமை காமிச்சிக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் காட்ட முடியாது. அவங்களே தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அவங்களே ஹோல் யூனிட்டு சேல்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. சவுண்ட் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஃபேக்ட்ரிக்குள்ள சவுண்ட் அதிகமாக வரும்ல, அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஆனால் கொஞ்சம் காது அடைக்கிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், அப்படியே ஜீப் சர்வீஸ் சென்டர் தான். ஃபியட்டா நிற்கிது.
இதுதான் சர்வீஸ் சென்ட்ரு. ஆனால் பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபியட்டா, இன்னொரு பிராண்ட் இருக்குது, ஜீப் இருக்குது, டொரண்ட்டுன்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. 3 பிராண்டு இருக்குங்க, 4 பிராண்டு. ஓகே, உள்ளே என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ வாரியர்ஸ், டே 2 கனெக்டிங் வீடியோ. நேற்று சேலத்தில் இருக்கும்போது லாஸ்ட்டாக முடித்தேன். இன்றைக்கி கரூர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டேவே ஆகிப்போச்சு. நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டனால எடுக்க முடியல. அதான் இன்றைக்கி காரில் என்ன ப்ராப்ளம் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். காரில் என்ன கம்ப்ளைண்ட்னா, சிலண்ணா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஓனரோட காரு ஃபிட்டிங்க்காக கோயம்புத்தூர் கொண்டே விட்டுருங்க. அதான் ஆடியோ சிஸ்டம் வந்து போயிடுச்சு. அந்த ஆடியோ சிஸ்டத்தை திரும்ப புதுசு போடுறதுக்காக கோயம்புத்தூர் கொண்டே பண்ணிகிட்டு வந்தாங்க. அதில் தான் சின்ன இஷ்யூலாம் ஆகிருக்கு. அப்புறம் வீலிங், நம்ம எப்போவுமே வீல் வந்து ஸ்டேரிங் வந்து திருப்பும்போது அந்த சரக்குங்கிற மாதிரிலாம் ஒரு பவுல் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி 3 இஷ்யூஸ் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நேற்று அங்கே ஷோரூமில் சொன்னாங்க. உள்ளே வெளியே வந்தானே எடுக்கலாம் பார்த்தேன். டக்குன்னு கிளம்பிட்டேன். அதனால் நைட்டு வந்து கண்டினியூ பண்ண முடியல. சாரி, நேற்று இதான் ரீசன். டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்து சேர்மா மணி 7 ஆகிப்போச்சு. அதனால தான் நேற்று நைட்டு உங்களுக்கு கண்டினியூ கொடுக்க முடியல. சாரி ஃபார் த வீடியோ. மறக்காமல் அதான் என் ப்ராப்ளம் அதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரும்ப ரெக்கவரி பண்ணுறதுக்கு நான் போகிறேன்னா இல்லை ஓனர் போகிறாரான்னு தெரில. நான் போனேன்னா என்ன வேலை பார்த்துருக்காங்க, என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் தான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை பஸ்ஸியோ. இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒய்ஃபுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கெயின் ஆகிருக்கு. அதாவது வெயிட் ஏறி இருக்காங்க. ஒரு 70 kg to 80 kgக்குள்ளே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு வாங்குறது லட்சுமி கிருஷ்ணா, நம்ம கரூரில் இருக்க லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல் கேருக்கு போயிட்டுருக்கிறேன். அது வீடியோ தனியாக வரும். நான் இதில் அடுத்த வீடியோ தான் நான் சொல்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். டாடா பை பஸ்ஸியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லட்சுமி கிருஷ்ணா ஷார்ட்ஸ் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கரூரில் இருக்குது. எந்த இடத்துலையுமே திண்டுக்கல் பழைய ரோட்டில் சேரன் டெக்ஸ்டைல்ஸ் ஒட்டி. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதை அப்படியே இது முடிச்சுட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டாடா பை பஸ்ஸியும். ரெக்கவரி பண்ணுறதுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில் வீடியோ தரேன். என்ன சரி பண்ணாங்க, எதனால் இந்த இஷ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? டாடா.